வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும், காலநிலை மாற்றம் காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது. அதே மாதிரி தொடர் கனமழைக்கு அப்புறம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா திறக்கலாம். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் 2 போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறைக்கு பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தில் வெளியான தகவல், பள்ளி மாணவர்களுக்கு வெளியான மிக முக்கியமான தகவல், தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்திவைப்பு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜூன் 2ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறக்கும் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சதாக சொல்லி நம்ம ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகம் இருப்பதாலும் கோடை மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி ஜூன் 2ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி தான் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா திறக்கப்படும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விரைவில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிலுடைய தாக்கம் மழையோடைய தாக்கத்தை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு ஊடக தளங்களில் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு வாய்ப்பில்லை, 90% வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஜூன் மந்த்தில் கோடை மழையோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 9ஆம் தேதி ஜூன் 2வது வாரத்தில் ஜூன் 9ஆம் தேதி தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. ஸோ தொடர்ந்து ஸ்கூல் ரீஓப்பன் ரிலேட்டாக நீங்கள் அப்டேட்டாக தெரிஞ்சுங்க நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் ரிலேட்டாக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் 9 ஓப்பன் பண்ணலாம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடே 1 வீக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய சொந்த ஊரை விட்டு இந்த மாதிரி கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேறு ஊருக்கு போயிருப்பீங்க உங்களோட ரிலேஷன் வீடுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பி வரதுக்கு நிறைய இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கும். அதனால் ஒரு வாரம் கழித்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாம் பொறுமையாக அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.